சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ண விராட் கோலி வந்துட்டாரு. விராட் கோலி எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கில் வந்துட்டாரு. அதே மாதிரி அதிரடியான ஸ்டார்ட் கொடுக்க சேவாக் இருந்தாரு. சேவாக் அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ரோஹித் சர்மா இருந்தாரு. ரோஹித் சர்மா அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா வந்துட்டாங்க. தோனியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணவோ தோனியோட பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவோ யாருமே இல்லை. அதனால தான் எம்எஸ் தோனி எல்லாருமே கோட்டுன்னு சொல்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் மஞ்சமாக்கானா இருக்கிறானுங்க இப்போதான் புரியுது. கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு, தோனியை ரீப்ளேஸ் பண்ண ஆளே இல்லை, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா விராட் கோலியை ரீப்ளேஸ் பண்ணது சுமன் கில்னு சொன்னாங்க பாரு. ஏன்னா சுமன் கில்லை பத்தி தெரியும், 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல சொதப்பிருப்பாரு, அண்ட் T20 ஐபிஎல் ஃபைனல்லையும் சொதப்பிருப்பாரு. ஃபைனல் செமிஃபைனல்ஸ்ல சொதப்புற ஒருத்தன் கோட் ஆயிட முடியுமா? விராட் கோலி ஆயிட முடியுமா? தற்கொலை 10 வருஷம் இந்திய டீம் கடிக்கும் போது ஏன்னா கோமால இந்தியா, அவர் ஏன் சேஸ் மாஸ்டர்ன்றாங்க. அவர் நின்னாருன்னா அந்த சைடு 9 விக்கெட் விழுந்தாலும் இந்த சைடு ஒருத்தரே நின்று முடிப்பாரா? தற்கொலை பயில. கிரிக்கெட்டை பத்தி சிஎஸ்கேவை பத்தி பேசுறதெல்லாம் ஓகே, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏன்னா தெரியாம பேசினாலும் நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு மஞ்சமாக்கா பேசுறான்னா அதை பார்த்துட்டு ரிப்ளை வீடியோ கொடுக்காம கிரிக்கெட் தெரிஞ்சவங்களாம் அமைதியா இருப்பாங்க மட்டும்னு நினைக்காது. நீ வியூஸ்க்காக பேசுறது கரெக்டா பேசு. தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்ற 100% நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா விராட் கில்லுன்னு சொல்றப்ப இது எந்த விதத்துல நியாயம்? கில்லு 19 வயசு பண்ணது அவரு பண்ணல, ஆனா அவரு இத்தனை வருஷம் இந்தியன் டீமுக்காக பண்ணது கில்லு பண்ணியிருக்காங்க. இப்பதானே வளர்ந்து வரா, அதுக்குள்ளே இதுவாயிடுவானா? எப்பவுமே ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க வாழ்ற ஈரால அவங்க செஞ்சு வச்சு போன ஹிஸ்டரி தான் பேசும். அது தெரிஞ்சுக்கோடா தற்கூரி மஞ்சமாக்கா.